வெறுப்பேத்தாத, எனக்கு படப்படன்னு வருது. தலை சுத்துது, என் கால் நிச்சயமா நிக்கிறேன். என் கால் லவசா இருக்கு. தயவு செய்து நீங்க வந்து இப்படியே கூட்டு போயிட்டு ப்ளீஸ். இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அங்க இருக்க மாட்டேன். இருந்தா நான் என்ன அப்படின்னு நினைக்க தெரியாது. தயவு செஞ்சு நெஞ்சு கேட்கிறேன், என்னை இப்படியே கூட்டு போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா ப்ரோ, எனக்கு புரியல. இப்ப நான் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்ப ஏன்டி அவன் வந்தா? எனக்கு இரிட்டேட் ஆகுதுடி. எனக்கு புரியல, என் வாழ்க்கையில மட்டும் ஏன்டி எனக்கு பிரச்சனை சுத்தி சுத்தி வெட்டி வெட்டி இருக்குது. எனக்கு வெறுப்பு இருக்குது, கடுப்பா இருக்குடி. தலை பிச்சு எனக்கு ஓடி போயிடலாமான்ற அளவுக்கு எனக்கு கடுப்பா இருக்குடி. அப்ப வந்திருக்கவங்க பிரச்சனைன்ற என்ன சொல்லட்டுமா? நீ வேறல, எனக்கு வெறுப்பு ஏத்தாதலாம், கடுப்பா இருக்குல்ல. என்ன பண்ண போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியலதான். சத்தியமா தெரியல. கடவுளே நீ தானே காப்பாத்து. அம்மா, அது வந்து உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வருவேன். அம்மா ஒருத்தி இருக்கால, செத்தாலும் வந்து பாக்க வந்திருக்கா, அவள் தானே? ஏமா நீ இப்படி பேசுற? அப்படிலாம் இல்லம்மா. நீயும் ஏமா என்ன இப்படி படுத்துற? எனக்கு புரியலமா. இப்படி பேசாதம்மா. பாமா இங்க எழுத்து பாமா. காலையில உடம்பு முடியலன்னு நாங்க போன் பண்ணோம். அப்ப நீ என்ன மதிக்கவோ இல்ல, காலை எடுக்கவோ இல்ல, எதுவுமே பண்ணல. சரி, ஒரு மெசேஜ் போட்டு விட்டோம். அந்த மெசேஜுக்கும் மதிப்பு இல்ல. வீட்டுல ஒரு டாக்டர் இருக்கணும்னு நினைக்கிறது எதுக்கு? அவங்க அந்த ஃபேமிலி நல்லா பாத்துப்பாங்க. ஆனா இங்க நான் பெத்த பொண்ணே டாக்டரா, ஆனா அது என்ன கூட பாத்துக்காதான். அப்புறம் எதுக்கு அது டாக்டரா இருக்கணும்? எனக்கு புரியல. இல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு பொண்ணா இருக்காது, அதுவும் புரியல. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லை, அது என் கூட இருக்காது.